வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு வந்து பிள்ளைத்தமிழ். இந்த சிற்றிலக்கியங்கள்ல பிள்ளைத்தமிழ் அப்படின்ற ஒரு வகை இருக்கு. இந்த 2ஆம் பருவத்திற்கு சிற்றிலக்கியங்கள்ல நமக்கு வந்து பரணி, பல்லு, பிள்ளைத்தமிழ், தூது, அந்தாதி இப்படி சில வகைகள் வந்து நமக்கு பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நாம தற்போது பார்க்கக்கூடிய தலைப்பு பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்ற போது வந்து பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகளை மையமாக வைத்து பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியம். பிள்ளைத்தமிழ்னா யாரை மையமாக வைத்ததுன்னா குழந்தையை மையமாக வைத்து பாடக்கூடிய ஒரு இலக்கியம். இந்த பிள்ளைத்தமிழ் முன்னோடி அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. நமக்கு பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சித்தர் அப்படின்ற ஒருத்தர் பிள்ளைத்தமிழுக்கு எழுதியிருக்காரு. சரியா, பிள்ளைத்தமிழ் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அவர் யாருக்கு வந்து அந்த பிள்ளைத்தமிழ் பாடியிருக்காருன்னா கண்ணனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடியிருப்பார். சரியா, நம்ம கிறிஸ்டன் சொல்றோம் இல்லையா, அந்த கண்ணனை குழந்தையாக வாழ்ந்து பிள்ளைத்தமிழ் பாடியிருப்பாரு. சரிங்களா, அதுபோல குமரகுருபரர் அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் வந்து பிள்ளைத்தமிழ் பாடியிருப்பார். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். சரியா, அந்த பிள்ளைத்தமிழ் பாடியிருப்பார். அது போல நமக்கு வந்து பிள்ளைத்தமிழ்ல ஒரு 10 பருவங்களா சொல்லப்படுறாங்க. எத்தனை பருவம்? 10. சரியா, 10 பருவம். பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவம் உடையது? 10 பருவங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு வினா 2 மதிப்பெண்களாலும் கட்டாயமா வரும். சரியா, பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவங்கள் உடையது? 10 அப்படின்றது வந்து கட்டாயமா நமக்கு வினா விடையா அமையும், 2 மதிப்பெண்ல அமையும். சரிங்களா, அப்ப அந்த 10 பருவங்களை பாருங்க. காப்பு, சிங்கிரை, தாள், சப்பானி, மொத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 பருவமும் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பொதுவான பருவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7 பருவமும் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பொதுவான பருவம் சொல்லலாம். சரிங்களா, அப்ப ஆண் பாலுக்கு கூடுதலா ஒரு 3 வைக்கலாம். சிற்றில், சிறுவரை, சிறுதே. அப்ப அந்த 7 பொதுவானது, இத 3 எடுத்துட்டா 10 பருவம் சொல்லலாம். ஆண் பாலுக்கு 10 பருவம் அப்படின்னு சொல்லலாம். அது பெண் பாலுக்கு என்ன சொல்றேன்னா இந்த 7 பருவத்தை எடுத்துக்கணும். சரிங்களா, அந்த 7 பருவத்தை எடுத்துட்டு இது 3 சேர்த்துக்கணும். கலங்கு, அம்மானை, ஓசல். சரிங்களா, இப்ப தேர்வுல எப்படி கேட்கலாம்னா பிள்ளைத்தமிழில் பெண்ணுக்கு மட்டும் உரிய பருவம் எது அப்படின்னு கேட்டாக்க கலங்கு, அம்மானை, ஓசல் அப்படின்னு 3 பகுதியை சொல்லலாம். ஆண்பாளுக்கு மட்டுமே உரிய பருவம் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? சிட்டு, சிறுவரை, சிறுதே அப்படின்ட்டு இந்த 3 பருவத்தை வந்து நம்ம சொல்லலாம். இப்படிதான் நம்ம வந்து இலக்கியம் வந்து படிச்சிருக்காங்க. அப்ப இந்த 10 பருவமும் நமக்கு வந்து மனசுல வந்து பதிவு பண்ணிடணும். நமக்கு 5 மார்க்ல கேட்கலாம். 5 மதிப்பெண் வினாவிலையா நிச்சயமா கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2 மதிப்பெண் வினாவிலையும் கேட்கலாம். 10 மதிப்பெண் சிற்றிலக்கியங்கள் பற்றி கட்டுரை வரைக அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப நமக்கு வந்து இதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய தகவலை நம்ம சொல்லும் போது அந்த 10 மதிப்பெண்ணுக்கான தகவல்களை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். சரிங்களா, சரி. அப்ப காப்பு கட்டுதல். இந்த காப்பு அப்படின்றது வந்து 3ஆம் மாதம். எந்த மாதம்னா 3ஆம் மாதம். எத்தனாவது மாதம்? 3ஆவது மாதம். அதாவது 3ஆவது மாதம் தொடங்கி 21ஆவது மாதம் வரைக்கும் இந்த பிள்ளைத்தமிழ் பாடப்படுறதாக இலக்கியத்தில் பதிவு பண்றாங்க. எத்தனை மாதத்துல இருந்து எத்தனை மாதம் வரைக்கும் சொல்லுங்க. சரியா, அதாவது 3ஆவது மாதம். இது செங்கிரை எத்தனாவது மாதம்? 5. தாள் 7. சப்பானி 9. முத்தம் 11. வருகை 13. அம்புலி 15. சரியா, அப்ப சித்தில அப்படின்றது சித்தில எத்தனை வருவோம்? 15க்கு அப்புறம் 17 வருமா? இதுக்கப்புறம் 19 வருமா? இதுக்கப்புறம் 21. இப்ப இங்க அதே மாதிரிதான். பெண்ணுக்கு வந்து 17, 19, 21. அப்ப பிள்ளைத்தமிழ் வந்து பாடப்படக்கூடிய பருவங்கள் அப்படி கேட்பான். சரியா, 3ஆம் மாதம் முதல் 21ஆம் மாதம் வரை ஒற்றைப்படை மாதங்களில் பாடப்படக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்ப காப்பு. அப்ப சின்ன குழந்தை வந்து 3ஆம் மாதத்துல வந்து காப்பு பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். 5ஆவது மாதம் செங்கிரை பருவம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆவது மாதம் செங்கிரை பருவம் அப்படின்னு சொல்லலாம். செங்கிரை ஆடுதல் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு வந்து செய்யறாங்க. அடுத்தது 3வது தாள். இந்த தாள் அப்படின்னா நாக்கு என்று பொருள். தாள் என்னது? நாக்கு. சரியா, தாள் அப்படின்னா நாக்கு. அப்ப நம்ம கிராம பெரிய
அந்த நாக்கை வந்து சுழட்டி பாடுவாங்க. சரியா? ஐ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அந்த பாட்டு பாடும்போது அந்த நாக்கு என்ன ஆகும்? சுழலும். சரியா? அதுக்கு பேர் தான் தாள். தாள்னா நாக்கு சொல்லப்படுறாங்க. அப்ப தாளாட்டு பாடுவாங்க குழந்தைக்கு. அப்ப சப்பானி கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சப்பானி கொட்டுதல் அந்த பருவம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முத்தமிடுதல். அந்த குழந்தையை வந்து என்ன பண்ணா, அந்த அம்மா பெற்ற தாய் என்ன பண்ணுவா, அவனை அணைத்து முத்தமிடுவான். சரியா? தன் பெற்ற குழந்தையை வந்து எடுத்து முத்தமிடும் போது அவனுக்கு பெரும் மகிழ்ச்சி. அந்த குழந்தை ஆனந்தமான சிரிக்கிற போது. சரிங்களா? இதை வந்து அழகா முத்த பருவம் சொல்லி பதிவு பண்ணுவோம். இந்த வருகை பருவம். அந்த குழந்தை வந்து நடந்து வர்றதுக்கு முன்னாடியே அம்மாவுக்கு தன் குழந்தை நடந்து வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. தன் குழந்தை வந்து நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுதான் என்ன பருவம்? வருகை பருவம். அப்ப 7வது பருவம் வந்து அம்புலி பருவம். இந்த பிள்ளை தமிழ் பாடுவதில் கடினமான பருவம் எது? பிள்ளை தமிழ் பாடுவதில் கடினமான பருவம் எது அப்படின்னா அம்புலி பருவம். அம்புலினா என்ன பொருள்? தெரிஞ்ச சொல்லுங்க. அம்புலி என்றால் வேட்டையாடுறது. நிலவு. அம்புலினா நிலவு. நிலவு எதை குறிக்கும்? அம்புலினா என்ன சொல்லுவோம்? நிலவு. அப்ப அந்த நிலவுக்கு பல பேர் உண்டு. ஐயா நிலவு அம்புலின்னு சொல்றோம். சரியா? அம்புலி நம்புலி படம் பார்த்து போயிடுது. திங்கள் சொல்றோம். திங்கள் ஒரு பேர் சொல்றோம். சரியா? சந்திரன் ஒரு பேர் சொல்றோம். என்ன பேரு? சந்திரன். இப்படிதான் பல பேர்ல வந்து நிலவு கொண்டு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த அம்புலி பருவத்துல ஒரு 4 பருவமா பாடுறாங்க. அம்புலி பருவத்தை எத்தனை பருவம் பாடுறாங்க? 4 பருவமா. சாம தான தண்டம். சரியா? சாம வேதம். சாம வேதம் தானம் தண்டம். இந்த 4 வகை. சாம வேத தான தண்டம். இந்த 4 பருவமா அம்புலி பருவத்துல பாடுறாங்க. இது ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு வந்து உணவு ஊட்டுறா, பால் சோறு ஊட்டுறா. அந்த குழந்தைக்கு வந்து சாப்பிட மறுக்குது. அப்படி மறுக்கிற போது அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்றாங்கனாக்கா, அம்மா அந்த நிலவை காட்டி சோறு ஊட்டுறா. கண்ணா அங்க பாரு, உன்னை போலவே அந்த நிலவு அழகா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த நிலவை காட்டி சோறு ஊட்டுறா. அதுக்கு பேர் என்ன? சமம். அந்த குழந்தையும் அந்த நிலவும் அழகா இருக்குது. அந்த குழந்தை போலவே நிலவு இருக்குது, நிலவு போலவே குழந்தை இருக்குன்னு சொல்லி சமப்படுத்தி சொல்றான் அம்மா. அதுதான் என்ன சொல்றாங்க? சாம வேதம். இல்லையா? சாம சரி சரி சாம அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேதம் என்றால் வேறுபாடு. வேதம் என்றால் வேறுபாடு. அடுத்த நிலையில் அம்மா என்ன பண்றா? அடுத்த நிலையில் அம்மா என்ன பண்றா? அதே தாயே ஒரு படி ஏறி அந்த குழந்தை, தன்னுடைய குழந்தை நிலவை விட அழகா இருக்கலாம் சொல்றா பாருங்க. ஒரு பெற்ற தாய் வந்து தன் குழந்தையை புகழ்வதற்கு அளவு கடந்த புகழ்ச்சி. புரியுதா? அந்த நிலவை விட இந்த குழந்தை தன் குழந்தை வந்து அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் என்ற சொல்றான். வேதம்னா வேறுபாடு. வேதம்னா வேறுபாடு. சரி, அடுத்த நிலை வந்து தண்டம். தண்டம்னா அடுத்து பாருங்க தானம் சொல்றோம். அந்த குழந்தை அந்த நிலவை பார்த்து அம்மா என்ன சொல்றாங்க? இந்த நிலவை பார்த்து அம்மா, நிலவே நீ என் குழந்தையோட வந்து விளையாடினா, நிலவே நீ என் குழந்தையோட வந்து விளையாடினா நான் நிறைய பொருள்களை கொடுப்போம் விளையாடுறதுக்கு, நிறைய பொருள்களை கொடுப்போம் விளையாடுறதுக்கு அப்படின்னு அந்த பொருள் கொடுத்து குழந்தையோட விளையாடுறதுக்கு அழைக்கிறான். இதுதான் வந்து தானம். அடுத்த நிலையில 4வது நிலையில சொல்றாங்க தண்டம். அந்த தண்டம்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிலவு வந்து தன்னுடைய குழந்தையோட விளையாட வரல அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது பாரு, உன்னை தண்டித்து விடுவேன், உன்னை தண்டித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டம் அப்படின்றதுல சொல்றாங்க. இப்படி 4 பருவமாக பதிவு பண்றாங்க. 4 பருவமாக பதிவு பண்றாங்க. இத அம்புலி பருவம். அடுத்த சிற்றில் சிறுவரை சிறிது, சிற்றில் சிறுவரை சிறிது அப்படின்ட்டு இந்த 3 பருவமும் ஆணுக்கு சொல்றாங்க. சிற்றில் சிதைத்தல் அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தையா இருக்கிற போது ஒரு 3 வயதா இருக்கலாம், ஒரு 4 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க, ஆண் குழந்தை பெண் குழந்தை சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும். விளையாடிட்டு இருக்கிற போது பெண் குழந்தை வந்து மணல் வீடு கட்டும். சரியா? பெண் குழந்தை மணல் வீடு கட்டும். அப்படி மணல் வீடு கட்டும் போது அந்த ஆண் குழந்தை என்ன பண்ணா, அந்த காலை வந்து குளிச்சுட்டு போயிடுவோம். சரியா? அது வந்து சிரிப்பா எடுத்துக்கும் அந்த குழந்தை. உன்னை பெருசா கோவப்படாது. எங்க அப்பாடா ஒரு முறை குளிச்சுட்டா உடனே அவ்வளவுதான் அப்படின்ட்டு அந்த பையனை வந்து அந்த பொண்ணு வந்து பேசுவா. இது இயல்பது. புரியுதா? அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, சிற்றில் சிதைத்தல். அந்த சிறுவரை
சிறுநீர் உருட்டல். இந்த குழந்தை வந்து அந்த நடை பழவதற்காக 3 சக்கரம் பொருத்தப்பட்ட மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வீல்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு மரத்திலே வீல் செஞ்சிருப்பாங்க. அது குழந்தை வந்து நடைப்பழக்கம் தேர்ன்னு சொல்லுவாங்க அது பேர். சரியா? சிறுநீர் உருட்டல். குழந்தை வந்து சிறுநீர் உருட்டி விளையாடும். இந்த 3 பருவம் ஆண் குழந்தை சொல்லிட்டான். அந்த பெண்ணுக்கு வந்து கலங்கு அம்மானை ஓசல், கலங்கு அம்மானை ஓசல் அப்படின்ட்டு 3 பருவம் சொல்லலாம். அந்த கலங்கு விளையாடல் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அம்மானை இந்த புளியெல்லாம் போட்டு காய்களை போட்டு விளையாடுவாங்க. சரியா? 2 வரி சேர்த்து அது அடுத்து ஓசல். குழந்தைக்கு வந்து ஓசல் விளையாடும், ஊஞ்சல் ஆடும். அப்ப இந்த பருவங்கள்லாம் பிள்ளை தமிழ் பருவங்களாக சொல்லப்படுது. அப்ப குழந்தைகளுக்கு இப்ப இது வந்து எப்படிலாம் வினாக்கள் வருது பாருங்க. இப்ப பிள்ளை தமிழ் எத்தனை பருவங்களாக பாடப்படுது சொல்லுங்க? 10 பருவம். வெரி குட். சரியா? தம்பி எல்லாம் கை தட்டு. அப்ப குழந்தைக்கு எத்தனை பருவமா பாடப்படுது அப்படின்னாக்கா பிள்ளை தமிழ்ல 10 பருவங்கள். சரியா? அப்ப பிள்ளை தமிழ்ல பாடுவதற்கு கடினமான பருவம் எது? அம்புலி பருவம். மகிழ்ச்சி. தம்பி கை தட்டு. நல்லா அழகா சொல்லிருக்கோம். சரியா? இந்த வினாக்கள் வரத்துக்கு எடுக்கிறது வாய்ப்பு உண்டு. அப்ப பிள்ளை தமிழ்ல பாடுவதற்கு கடினமான பருவம். சரியா? அப்ப அம்புலி என்பது பொருள் என்ன? நிலவு. சரியா? நிலவு, சந்திரன் இல்லையா? நிலா இதுதான் சொல்றாங்க. சரியா? சரி, இப்ப இப்படி கேட்டு நமக்கு வந்து பிள்ளை தமிழ்ல 5வது பருவம் என்ன? சரியா? மொத்த பருவம் இந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் வந்து பிள்ளை தமிழ் பாடுவதற்கான மாதங்கள் என்ன? 3ஆம் மாதம் முதல் 21ஆம் மாதம் வரை பாடப்படுது. இப்படிலாம் வந்து இந்த பிள்ளை தமிழ்ல வினாக்கள் எழுப்புவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒரு முறை ஆசிரியர் சொல்றக்கூடிய தகவல்களை உருவாக்கிட்டு நம்ம மீண்டும் வந்து அதை படிச்சோம்னா தான் மனசுல பதிவாகும். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? மகிழ்ச்சி. சரியா? மீண்டும் நாளை வேறு வகுப்பு தொடங்குவோம்.